श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा कृति। प्रस्ताव पद्धति श्लोकं 16। अनितं प्रथमस्य सप्तरासेः अबतं रङ्गतुरीन पादुके त्वां कथपीतिरपिष्टुवन् विमोहात् परिहासेन विनोदयामि नाथम्। பதபதார்த்தம் ரங்கதுரீன ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதுகே வாராய் பாதுகையே, அனிதம் பிரதமஸ்ய இந்த காலத்தில்தான் உண்டானதென்று சொல்ல முடியாததான, அதாவது அனாதி காலமாக இருக்கக்கூடிய சப்தராசேகே வேதத்திற்கு அபதம் விஷயமில்லாமல் இருக்கின்ற துவாம் உன்னை விமோகாத் தெரியாத்தன்மையினால் கதபீதிகி பயமில்லாதவனாய்க் கொண்டு அபிஷ்டுவன் ஸ்தோத்திரம் பண்ணுகின்ற அகம் நான் பரிஹாசேன சிரிக்கச் செய்கின்ற காரியத்தினால் நாதம் பெருமாளை வினோதயாமி சந்தோஷப்படுத்துகிறேன் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது போன ஸ்லோகத்தில் தைரியமாக நான் ஃபஸ்ட்டு வந்துடுவேன்னு சொன்னார் சுவாமி. இந்த ஸ்லோகத்தில் பயமில்லாமல் உன்னை ஸ்தோத்திரம் செய்கிறேன்னு சொல்கிறார். தைரியமாக பேசினவர் ஏன் பயம் இல்லாமன்னு சொல்கிறார்? எப்படி பயம் போச்சு அப்படின்னா, வேதத்தாலேயே பெருமாளை பற்றி பேசி முடிக்க முடியலை, பெருமாளை பற்றியும் பேசி முடிக்க முடியலை, பாதுகையோட பெருமையும் பேசி முடிக்க முடியலை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், விமோகாத் தெரியாத்தனத்தினாலே உன்னை பற்றி எழுதுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம் இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ். எனக்கு உன்னை பற்றி பூர்ணமாக தெரியல, உன்னை பற்றி பூர்ணமாக தெரிஞ்சால், இப்போ பெருமாளையோ பாதுகையோட பிரபாவத்தையோ ஃபுல்லாக நமக்கு தெரிஞ்சதுன்னா நமக்கு கிட்ட நெருங்கிறதுக்கு ஒரு பயம் வரும். இப்பேற்பட்டவா வா அப்படின்ட்டு. அதனால் நம்ம அந்த பயத்தினால நம்ம கிட்டையே நெருங்காமல் தள்ளியே நின்றுடுங்க. ஆனால் எனக்கு விமோகாத் தெரியாதனத்தினால எனக்கு அந்த பயம் இல்லை. இப்போது நான் ஏதோ எனக்கு வந்ததை எழுதுகிறேன். இப்போ நான் எழுதுறது ரைட்டோ தப்போ, உன்னோட பிரபாவத்தை ஃபுல்லாக சொல்லி முடிக்கிறேனோ இல்லையோ, இப்போ நான் ஏதோ ஒன்று எழுத ஆரம்பிச்சுடுறேன். அப்போது பெருமாள் சிரிப்பறான் சுவாமியை பார்த்து. வேதமே சொல்ல ஆரம்பித்து என் பிரபாவத்தையும் பாதுக பிரபாவத்தையும் சொல்லி முடிக்க முடியல, நீ எழுதிடுவியாடா குழந்தை அப்படின்னு சொல்லி சிரிப்பாராம். அட்லீஸ்ட்டு பெருமாள் என்னை பார்த்து சிரிப்பார்ல, எனக்கு அது போதும். ஏன்னா பெருமாள் என்னை பார்த்து சிரிக்கிறார், பெருமாளை சந்தோஷப்படுத்துகிறேன் அப்படின்ற ஒரு கைங்கரியம் எனக்கு கிடச்சிருக்கே, அந்த திருப்தியே எனக்கு போதும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிற. பரிகாசேன சிரிக்கச் செய்கின்ற காரணத்தினால், யார? நாதம் பெருமாளை, வினோதயாமி சந்தோஷப்படுத்துகிறேன். ஆக இந்த எனக்கு ஒன்றுமே தெரியலைன்னா கூட முதல்ல சுவாமிக்கு ஒரு பயம் இருந்தது. அந்த பயத்தை முதல்ல போக்கிண்டார். நான் உன் குழந்தை தானே, நான் எப்படி பேசினாலும் நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கோ அப்படின்றதுனால கீழ் ஸ்லோகத்தில் அதை சொன்னார். அதுக்கப்புறமா ஒரு தைரியம் வந்தது. அந்த தைரியத்தில் சொன்னார், நீ என் தலையில் இருக்கிற தைரியத்தில் நான் ஆசேத்து ஹிமாச்சலம் நான் பெரிய கவியாக வந்துடுவேன் அப்படின்னார். இப்போ சுவாமிக்கே அது தோன்றது, நான் ஃபஸ்ட்டு வந்துடுவேன் அப்படின்லாம் நம்ம பேசிட்டோமே அப்படின்ட்டு. அதனால் இங்கே சொல்கிறார், அப்படி நான் ஒரு வேளை தப்பாக பேசிட்டா கூட பெருமாளோ நீயோ நம்ம குழந்தை இந்த மாதிரி பேசுறதுன்னு சிரிப்பீங்கோ, அந்த சிரிப்பு அந்த சந்தோஷம் எனக்கு அது போகிறோம். என்னால் நீங்கள் சந்தோஷப்பட்டேன்னா, நான் ஒரு ஜோக்கர் பஃபூன் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி என்னை எடுத்துட்டா கூட பரவாயில்ல, ஆனால் என்னால் உங்களை சிரிக்க வைக்க முடிஞ்சதுன்னா, அந்த கைங்கரியத்தை பண்ண முடிஞ்சதுன்னா, உங்களை சந்தோஷப்படுத்த முடிஞ்சதுன்னா எனக்கு அது போகிறோன்னு சுவாமி சொல்லி இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார். कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः।